சேலம் மாவட்டம் வேம்புடுதாளம் ரயில்வே பாலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய கண்ணோட்டத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். காக்காபாளையம் அருகில் இருக்கும் இந்த ரயில்வே பாலத்தை சரியான முறையில் சீரமைக்காததால் மக்கள் பலரும் படும் இன்னல்கள் இவ்வளவுதான் என்று கூற முடியாத அளவிற்கு நாளுக்கு நாள் அதன் சிரமங்கள் போய்கொண்டே உள்ளது. சாதாரண நாட்களில் கூட 10 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரை காலதாமதம் ஆவதற்கு இந்த பாலத்தின் அமைப்பே மிகப்பெரிய காரணமாக உள்ளது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் மழைக்காலங்களில் இந்த மழைக்காலங்களில் மக்கள் படும் இன்னல்கள் மிகப்பெரியது. அதுவும் காலையில் மாலை வேளையில் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பலரும் இதனால் ஏற்படும் இன்னல்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளது. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை மழைக்காலங்களில் பேருந்துகள் செல்ல முடியாமல் சிரமப்படுவது, அதனால் மக்கள்கள் படும் துயரங்கள் கஷ்டங்கள் எண்ணிலடங்காதவை. இது சில காலங்களில் ஏற்பட்டதல்ல. சுமார் 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வாறு இதன் தலைவிதி உள்ளது என்றே கூறலாம். இதை சுற்றி உள்ள மக்கள் பலரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி செல்கின்றனர் என்றே கூற வேண்டும். இதை பற்றிய பல பதிவுகள், வீடியோக்கள், கருத்துக்கள் வந்து கொண்டே உள்ளன. ஏனும் அதன் மேலும் மனுக்களும் முறையீடுகளும் பல உயர் அதிகாரிகளிடமும் அரசியல் கட்சியினரிடமும் கொடுக்கப்பட்டு தான் வந்தது. இன்றளவும் அதற்கான எந்த ஒரு சரியான தீர்வும் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்றே கூறலாம். அவ்வாறு கூறினால் மத்திய அரசாங்கம் நமக்கு உதவவில்லை என்று மாநில அரசாங்கம் மத்திய அரசால் எந்த ஒரு செயலையும் செய்ய முன்வரவில்லை என்று மாறி மாறி இருவரும் குறை கூறிக்கொண்டே உள்ளனர். இனியும் இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக மக்களின் வாழ்வாதாரம் கீழ்நோக்கி செல்லும். இதற்கு மக்கள் அனைவரும் நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதாவது அரசு உயர் அதிகாரிகளோ, அரசியல் கட்சி சார்ந்தவர்களோ, எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ எவராக இருந்தாலும் வரும் தேர்தலில் காலங்களுக்கு முன்பு இதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். எந்த அரசியல் கட்சியானது இதற்கான தீர்வை சரியான முறையில் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நமது வாக்குகளை அளிக்க வேண்டும் வரும் தேர்தல் காலங்களில் என்பதை மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். இதை வெறும் வாய்வழியில் சொல்லாமல் எந்த கட்சியினர் இதை முழுமையாக ஈடுபட்டு செயல்களில் இறங்கி செயல்படுத்துகிறார்களோ அக்கட்சியினருக்கே நம்ம ஓட்டுகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் அனைவரும் செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு எந்த கட்சியும் இதை செயல்படுத்தவில்லை என்றால் நாம் யாருக்கும் ஓட்டு அளிக்கப் போகாமல் மேலும் நோட்டாவிற்கு மட்டுமே வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று இதை சுற்றியுள்ள அனைத்து ஊர் பொதுமக்களும் இதை செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் அனைவரும் இருந்தால் மட்டுமே இதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இந்த ரயில்வே பாலத்தை அமைப்பதற்கு சில ஐடியாக்களை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இருவழிப்பாதையாக உள்ள இந்த வேம்புடுதாள ரயில்வே பாலத்தை சரியான முறையில் சீரமைக்க வேண்டும். இது பழைய பாலம் என்பதால் இதை மறுசீரமைப்பது சற்று கடினமாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதலின் மூலம் கண்டிப்பாக இதை நம்மால் சரி செய்ய முடியும். அதாவது இருவழிப்பாதையில் ஒரு வழிப்பாதையை 4 சக்கர பேருந்துக்காகவும் இன்னொரு வழிப்பாதையை 2 சக்கர பேருந்துக்காகவும் பயன்படுத்தும் வகையில் நாம் அதை மாற்றி அமைக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கும் ஒரு வழிப்பாதையில் கழிவுநீர் பாதையாக இருப்பதால் அதை சரியான முறையில் ட்ரைனேஜ் மூலம் அமைத்து அதன் மேல் ஒரு கான்கிரீட் தளத்தை போட்டால் அதன் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை நம்மால் அடைய முடியும். 4 சக்கரம் செல்லும் அந்த வழிப்பாதையில் தண்ணீர் தேங்காமல் இருக்க அதை ஒரு பைப்லைனின் மூலம் மறுபுறம் இருக்கும் 2 சக்கரம் ஆகும் போதும் ட்ரைனேஜ் வழியாக இணைத்து தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள முடியும். சரியான திட்டமிடுதலின் மூலம் சிவில் இன்ஜினியர்ஸ் அவர்களின் துணையோடு இதை நாம் புதுப்பிக்க முடியும். நான் இந்த வீடியோவில் கொடுத்திருப்பது போல் சரியான வடிவமைப்பில் திட்டமிடுதலின் மூலம் நாம் ரயில்வே பாலத்தை மேம்படுத்தினால் கண்டிப்பாக நமக்கான விடிவு காலம் இதன் மூலம் பிறக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். இதை அரசு உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், கட்சியினர்
அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். மேலும் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இதற்கான தீர்வை நாம் பெற்றாக வேண்டும் என்று உறுதியுடன் இருக்க வேண்டும். இதை அனைத்து தரப்பினர்களுக்கும் இதை பரப்பி இதை ஒரு பெரிய விஸ்வரூபமாக எடுத்து அரசாங்கத்திற்கு சென்றால் மட்டுமே நமக்கான விடிவு காலம் பிறக்கும் என்பதை மேம்படுதளம் ரயில்வே பாலத்தை சுற்றியுள்ள அனைத்து பொதுமக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது லட்சக்கணக்கான மக்களின் ஒரு பதிவு என்பதை, உணர்வு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாலத்தை மீட்போம், வாழ்வை வளமாக்குவோம். நன்றி.